அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வாலட் ஸ்டார் எபிசோட் 219 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோட மாஸ்டர் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, நம்ம ஹீரோவை அந்த பீஸ்ட் காட் பாத்தில் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு பண்ணியிருப்பார். இப்போ இவன் அந்த ட்ரைனிங்கை தாங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ யூனிவர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி அவனுக்கு அந்த யூனிவர்ஸால் ஒரு டெக்னிக் கிடச்சதில்ல. இது வரைக்கும் அவன் அதை பயன்படுத்தாமல் இருந்தான். காரணம் என்னென்னா, அதை பயன்படுத்தும் போது டிவைன் பாடி வேகமாக காலியாயிடும்னு சொல்லிட்டு பயன்படுத்தாமே இருந்தான். ஆனால் இப்போ தான் தெரியுது, இந்த ஒரு யூனிவர்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி இவனால் என்ன பண்ண முடியும், எதிரிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். இவனோட பவர் பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ண முடியும். அது எல்லாத்தையும் விட இந்த மைக்ரோ யூனிவர்ஸை இவன் எப்போ நினச்சாலும் ஈஸியாகவே டிஸ்ட்ராய் பண்ணுற முடியுங்க. இதை பார்த்த உடனே நம்ம பார்பத்தா ரொம்ப குஷியாயிடுது. அப்போ தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நீ பார்பத்தா கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இன்னொரு ஏஐ இருக்கும்ல, அதுதான் இங்கே இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த மைக்ரோ யூனிவர்ஸ் இருக்குல்ல, அது எதை வச்சு ஆளப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் எல்லாமே லா பேட்டர்ன்ஸ் தான். 1-2 பேட்டர்ன்ஸ் கிடையாது, ஏகப்பட்டது இருக்குது. இதை நல்லா உத்து பார்க்கும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. இதே மாதிரி சீக்ரெட் பேட்டர்ன்ஸாக அவன் வேற ஒரு இடத்துல பார்த்துருக்கான். எங்கே அப்படின்னா, அந்த பீஸ்ட் காட் ஸ்டாச்சூஸ் இருக்குல்ல, அது மேலேயுமே இதே மாதிரி பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இவன் ஒரு ஐடியாவுக்கு வரான். என்னன்னா, இந்த ஒரு பேட்டர்ன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்கை ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வரான். இதே மாதிரி வெளியில் இவனுடைய மாஸ்டர் உட்காந்துக்கிட்டு இருக்கார்ல, அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திச்சிருக்கோம்ல. இப்போ சொல்லலை, அது எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி, ஆதி காலம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருந்த உலகத்தில் ஒரு டெக்னிக் இருந்திருக்கு. அதாவது 64 பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத வச்சு கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பீஸ்ட் ஆன்செஸ்டர் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவன் எதுக்கு தேவையே இல்லாமல் இந்த ஒரு பேட்டர்ன்ஸ் எல்லாம் உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கான், அதுவும் 10,000 வருஷமாக வரைஞ்சிக்கிட்டு இருக்கானே. பீஸ்ட் காட் பாத்தில் பீஸ்ட் காடோட ஹார்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயமே. இவன் பாதையை விட்டு விலகிட்டான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம மாஸ்டர் சொன்ன மாதிரி தான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த 8 பீஸ்ட் காட் இருக்குல்ல, அந்த 8 பீஸ்ட் காடுமே ஏகப்பட்ட லாஸால் உருவானது தான். என்னதான் மொத்தமாக 64 ஸ்டாச்சூஸ் இருந்தால் கூட 8 பீஸ்ட் காட்ஸ் தான். அப்போ 8 பீஸ்ட் காடோடைய 8 ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னிக் அப்படிங்கிறது இந்த ஒரு பேட்டர்ன்ஸை கற்றுக்கிட்டால் நம்ம கற்றுக்க முடியும். ஆக்சுவலாக ஹீரோட மாஸ்டர் என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருக்காரு, அவனுடைய ஓஷன் பாடிக்கு ஒரு டெக்னிக் கிடச்சதில்ல, அதாவது யூனிவர்ஸ் கிட்ட இருந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னிக். இவன் மட்டும் அதை அனலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா அனலைஸ் பண்ணிட்டானா அவன் அது பின்னாடி எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பேட்டர்ன்ஸை மட்டுமே வச்சு ரொம்ப ஈஸியாகவே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னிக் அப்படிங்கிறத பண்ணிட முடியும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் மனுஷன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ என்ன தெரியுமா யோசிக்கிறான், 64 பேட்டர்ன் எடுத்து படிக்கிறதெல்லாம் கஷ்டம், நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு பீஸ்ட் கார்டோடைய 8 பேட்டர்ன் எடுத்து அதை அனலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலையில் இறங்குறாங்க. இப்படியே சார் என்ன பண்ணுறாரு, அதை பார்த்துக்கிட்டே கண் அசைஞ்சிடுறாரு. இப்போ அவனுக்கு ஒரு கனவு மாதிரி வருது. அதாவது ஒரு பீஸ்ட் ஒன்று படுத்துக்கிட்டு இருக்கு, அது மேலே ஒரு பட்டர்ஃப்ளை போய் உட்காருது. உடனே அந்த ஒரு பீஸ்ட் எந்திரிச்சு பார்க்குதுங்க, தன்னுடைய கைகள் எல்லாத்தையுமே பார்க்குது. ஆக்சுவலாக இது பீஸ்ட் கிடையாது, நம்ம ஹீரோடைய கான்ஷியஸ்னஸ் தான். அது என்ன பண்ணுது, அந்த பீஸ்ட்டு இந்த ஒரு பட்டர்ஃப்ளையை துரத்திக்கிட்டே போகுது. அப்படியே போனால் ஒரு இடத்துல இன்னும் ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே இருக்குது. திடீர்னு பார்த்தா அந்த ஒரு காட்சி அப்படிங்கிறது மாதிரி ஒரு போர்க்கள காட்சி மாதிரி இருக்குது. அந்த ஒரு போர்க்களத்தில் இந்த பீஸ்ட் சண்டை போடுது. சண்டையெல்லாம் முடிச்சு பார்த்தா அந்த ஒரு பீஸ்ட் கீழே விழுந்து கிடக்கு. அந்த பீஸ்ட் மேலே மறுபடியும் அந்த ஒரு பட்டர்ஃப்ளை உட்காருதுங்க. தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அலறடிச்சு எழுந்திக்கிறான். அவனுக்கு புரியுது, என்னடா சும்மா கண்ணா செஞ்சேன், இந்த மாதிரி ஒரு மிஸ்டீரியஸ் திங் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஏன்னா அந்த கனவுல அந்த பீஸ்ட் அப்படிங்கிறது வேற யாருமே கிடையாது, இவன் தான், இவனுடைய கான்ஷியஸ்னஸ் தான். இப்போ அந்த மனுஷனுக்கு பயங்கர ஆச்சரியம், என்னடா இவன் பீஸ்ட் காட் ஹார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கிட்டானே. அதாவது இந்த ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது தான் ரொம்ப மிஸ்டீரியஸ், ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டெப்பான், அதை அவன் ரொம்ப அசால்ட்டாக கற்றுக்கிட்டான். ஆனாலும் மனுஷன் என்ன சொல்கிறாரு, இருந்தாலும் அவனால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ வேற ஏதோ சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சீக்ரெட் டெக்னிக் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுற வேலையில் இறங்கிட்டான் அவன். ஸோ அந்த சீக்ரெட் பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே பயன்படுத்தி ஒரு யூனிவர்ஸ் மாஸ்டர் லெவலில் இருக்கக்கூடிய டெக்னிக்கை அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே ஸ்ட்ரெயிட்டாக எந்திரிச்சு போயிட்டு, யோ ஆன்செஸ்டர், உன்னை நான் சேலஞ்ச் பண்ண போகிறேன், கீழே இறங்கி வாயா அப்படின்னு கூப்பிட்றான். அந்த மனுஷனுமே பயங்கர ஆங்காரமாக சிரிச்சுக்கிட்டு கீழே இறங்கி வராப்புல சொல்கிறாரு, வாடா வந்து சேலஞ்ச் பண்ணு அப்படிங்கிறாரு. இவன் கேட்குறான், சரி நீங்கள் என்ன வெப்பன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். அதான் அவர் சொல்கிறாரு, நீ பீஸ்ட் காடோடைய ஹார்ட் அப்படிங்கிறத இப்போ தான் கற்றுக்கிட்ட, அப்படி இருக்கும்போது எதுக்கு வெப்பன்ஸ், உன்னோட கைகளை பயன்படுத்து அப்படிங்கிறாரு. ஒரு பீஸ்ட்டுக்கு வெப்பன் அப்படிங்கிறது அதோடைய கை, கால், வால், பல்லு, நகம் இது தானே, அப்போ உன்னோட கைகளை பயன்படுத்து அப்படின்னு சொன்ன உடனே அது மாதிரியே இவனுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குள்ளே பயங்கரமான சண்டை அப்படிங்கிறது போகுது. ஆனால் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு ஆன்செஸ்டர் இவனை எதிர்த்து அடிக்கவே மாட்டார், அவன் அடியை தடுத்துக்கிட்டு மட்டும்தான் இருப்பார்.
ஸோ 2 பேருக்கும் நடுவில் சண்டை அப்படிங்கிறது வெறித்தனமாக போகுதுங்க. என்னதான் மனுஷன் தடுத்தா கூட அவ்வளோ ஈஸியெல்லாம் அடிக்க விடல. இதே மாதிரி ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது, அவனுடைய ஸ்பீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு வழியாக அந்த ஆன்செஸ்டருடைய க்ளோனை இவன் டிஃபீட் பண்ணிட்டாங்க. இப்போ என்னதான் நம்ம ஹீரோ டிஃபீட் பண்ணியிருந்தா கூட அவனால் நம்ப முடியல. உண்மையாகவே டிஃபீட் பண்ணுறனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஏன்னா அந்த மனுஷன் என்னதான் சேம் டிவைன் லெவல் பாடி அப்படிங்கிறத பயன்படுத்தினா கூட அவர் ஒரு ஆன்செஸ்டர். இவனாலேயே இவனோட வெற்றியை நம்ப முடியலங்க. ஸ்ட்ரைட்டாக போகிறான், போயிட்டு ஒரு நன்றியை சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, ஐயா நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே டிஃபன் மட்டும் தான் பண்ணீங்க, என்னை எதிர்த்து அடிக்கவே இல்லை, அதனால தான் என்னால் ஜெயிக்க முடிஞ்சது அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் யூனிவர்ஸ் மாஸ்டர் லெவலில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் அப்படிங்கிறதான் பயன்படுத்தினேன். நீ ஃபுல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சண்டை போடலன்னு வச்சுக்கோயேன், உன்னால் ஜெயிச்சே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் திரும்பி அடிச்சிருந்தா கூட நீ கண்டிப்பாக என்னை கண்டினியூஸாக சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருப்ப. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னை நீ டிஃபீட் பண்ணிடுவேன். அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஸோ ஹீரோட மாஸ்டர் இருக்கார்ல, அவருமே அவனை கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த 180 மில்லியன் இயர்ஸில் நீ ஒரு புது மனுஷனாக மாறி இருக்கே அப்படிங்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி அவன் சண்டை போட்டான்ல, ஒவ்வொரு முறை சண்டை போடும் போதும் ஏதாவது ஒரு ட்ரெஷரை நம்பி தான் அவன் சண்டை போட்டிருப்பான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ ஃப்யூச்சரில் அவனோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக இருக்கும். அது யூனிவர்ஸ் மாஸ்டர் ஆகும்போது கொஞ்சம் தடங்கள் இருக்குமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனுஷன். பாருங்கள், இந்த காரணத்துக்காக தான் இவனை இங்கே கொண்டு வந்திருக்காரு போல. மனுஷன் ஏன் இவ்வளோ விஷயத்த நம்ம ஹீரோக்காக பிளான் பண்ணி செய்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள், தனி ஒரு வீடியோவை போடுறேன். இந்த பீஸ்ட் ஆன்செஸ்டர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, ஓவரா பீத்திக்காத, இது உன் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்ச விக்ட்ரி, உனக்கு கிடையாது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவன்கிட்ட அந்த கோல்டன் ஆன் பீஸ்ட் இருக்குது, அதனால தான் அவனால் ஈஸியாக செய்ய முடிஞ்சது. மொத்தத்தில் மனுஷன் என்ன சொல்கிறான், புகழ் அப்படிங்கிறது யாருக்கு போனால் என்ன, நீ பண்ண ப்ராமிஸை மறந்துடாத. இங்கே பாரு, நீ ஒரு சுப்ரீம் எல்டர், சரியா? கஞ்சத்தனமாக எதையாச்சும் பண்ணி வைக்காத, நல்ல ட்ரெஷராக கொடு, நீ என்ன கொடுக்க போகிற அப்படிங்கிறத நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆனால் மனுஷன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, தோல்வி அப்படிங்கிறது தோல்வி தான், என்னோடய வாக்கை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ட்ரெஷரை கொடுக்குறாருங்க. இந்த ஒரு ட்ரெஷர் என்னடா அப்படின்னா பீஸ்ட் காட் ஆர்மரா. இது மொத்தமாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பார்ட்ஸால் உருவான ஒன்றுங்க. நம்ம பிரைமோடியல் கேயாஸ் சிட்டி லீடர் இருக்கார்ல, அவர்கிட்டையுமே இதே மாதிரி ஒரு ட்ரெஷர் இருக்குது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா 1000 ட்ரெஷர்ஸால் உருவானது. நம்ம ஹீரோவோடைய அந்த பீஸ்ட் காட் ஆர்மரில் பார்த்தீங்கன்னா 4 ஹை லெவல் ட்ரெஷர் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு டாப் லெவல் ட்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கான். இந்த பீஸ்ட் காட் ஆர்மரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் இருக்குல்ல, அதை தனித்தனியாகவே யூஸ் பண்ணி கூட சண்டை போட முடியும். ஆனால் அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா ஒரு பயங்கரமான ஆர்மராக இருக்கும். இது எல்லாருக்கெல்லாம் செட் ஆகாது. இந்த பீஸ்ட் காட் பார்த்த யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது செட் ஆகும். ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஆர்மரை போட்டுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் பறந்துக்கிட்டு இருக்கான். அவன் பின்னாடியே ஏகப்பட்ட பீஸ்ட் வேறு பறந்துக்கிட்டு இருக்கு. இப்போது அந்த சிட்டிங் மவுண்டன் கெஸ்ட் என்ன சொல்கிறாரு, எப்போ உனக்கு நாங்கள் ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்டோம், ரொம்ப காலம் உன் டைமை எடுத்துக்கிட்டோம், நாங்கள் கிளம்பி போகிறோன்னு சொல்லிட்டு லோஃபங்க கூப்பிட்றாரு. ஆனால் அவன் வந்த உடனே இவர் என்ன சொல்கிறாரு, இருப்பா அவசரப்படாத அப்படிங்கிறாரு. ஏயா என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க, இங்கே பாரு, இதுக்கு உனக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாப்புல. அவர் அவனை வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே நீ ட்ரெயின் பண்ண அப்படின்னா உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாயிருக்கும். நீ எப்பயாச்சும் ஹியூமன் கிளானை விட்டு வரணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கியா அப்படின்னும் போது இல்லை அப்படின்ட்டான். மனுஷன் என்ன சொல்கிறான், நீ கொஞ்ச காலமாக தான் கல்டிவேஷன் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்க. ஸோ கண்டிப்பாக உனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அந்த ஹார்ட்டில் பேர்டன் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். புரியுது எனக்கு. அப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க அப்படின்னு கேட்டால், இந்த கோல்டன் ஆன் பீஸ்ட் இருக்குல்ல, அது பீஸ்ட் அலையன்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஆஸ் அ ஹியூமனாக உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதில்ல அப்படிங்கிறாரு. இவன் என்ன கேட்குறான், இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா அப்போ எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா, ஏன்னா நிறைய பொறுப்புகள் கொடுப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக வரதான் செய்யும். ஏன்னா அலையன்ஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணுது, அதே சமயத்தில் உனக்கு பொறுப்பும் இருக்கும் அப்படிங்கிறாரு. சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த மனுஷனுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ இந்த மனுஷனுடைய ரியாக்ஷனை பார்த்த உடனே நம்ம மாஸ்டர் கேட்குறாரு, என்னையா கூட்டு போன வேலை முடிஞ்சிச்சு போல இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி அலையன்ஸில் ஜாயின் பண்ணும்போது ஒரு கிஃப்ட் ஏதாவது கொடுப்பாங்களே, நீ என்ன கொடுக்க போகிற அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ தான் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த பாரு, அது நீ பெட்டில் தோத்ததுக்கு கொடுத்தது, சரியா? அலையன்ஸில் ஒருத்தன் புதுசாக ஜாயின் பண்ணுறான் அப்படின்னா நீ தான் ஏதாவது கொடுக்கணும். அந்த மனுஷனுக்கு செம காண்டு, நல்லா தாண்டா பார்கெயின் பண்ணுறீங்க, சரிடா கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, என்னோட ஸ்டூடெண்ட்டு உன்னோட அலையன்ஸில் ஜாயின் பண்ணது உனக்கு கிடைச்ச வரம் அப்படிங்கிறாரு. எப்பா சாமி தரேன், அவன் மாஸ்டராக இருக்கிற, ஆனால் நீ கூட அந்த அளவுக்கு கொடுத்ததில்ல, நான் கொடுக்குறேன் பாரு அப்படிங்கிறான். ஸோ ஆல்ரெடி பீஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மர் கொடுத்தாச்சு இல்லையா, அதனால் ஹியூமன் பாடி யூஸ் பண்ணுறதுக்காக இவர் ஒரு கத்தி அப்படிங்கிறத கொடுக்குறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா பார்பத்தாவும் அந்த ஏஐயும் பயங்கரமாக சண்டை போட்டுக்குது. ஏதோ ஒன்றுங்க, மொத்தத்தில் அந்த கத்தி கிடச்சதுக்கப்புறமா இவனும் அவனோட மாஸ்டருமே இந்த ஒரிஜினல் யூனிவர்ஸ்க்கு ரிட்டன் வந்துடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஃப்யூச்சரில் என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வேறு யூனிவர்ஸில் தானே இருந்தான்.
இப்போ திரும்பவும் ஒரிஜினல் யூனிவர்ஸ்க்கு வந்தோடனே இங்கே இருக்க லாஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. நம்ம பீஸ்ட்டுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதோட டிவைன் பாடி எல்லாமே பர்ஃபெக்ட் லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஹீரோ எங்கடா போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாங் அலையன்ஸ்க்கு தான் போகிறான். ஏன்னா இந்த இடத்துல தான் இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் அப்படிங்கிறத பண்ண முடியும். ஆக்சுவலாக நம்ம ஹீரோவை பற்றி ஏகப்பட்ட பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் கடைசியாக போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு. அவன் வெளியில் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமாக அவன் உள்ளுக்குள்ளே போகல இல்லையா, அதான் எல்லாருமே பேசிக்கிறாங்க. அவன் திரும்பலாம் போக மாட்டான்டா, அவன் பயந்துட்டான், அவன்கிட்ட வேறு ஏகப்பட்ட ட்ரெஷர் இருக்குது, இப்படியே உள்ளுக்குள்ளே போனான்னு வச்சுக்கோ மொத்தமாக வச்சு அவனை சம்பவம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான், எல்லாருமே நான் பயந்துட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்கல்ல, எனக்கும் அதுதான் தேவைப்படுது, இந்த மறுபடியும் திரும்ப வரம் பாருங்கடா அப்படிங்கிறான். இப்போ உள்ளுக்குள்ளே போய் ஒரு தரமான சம்பவம் பண்ணுவான். அதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.